ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் நிர்மல் காஞ்சிபுரத்துலேருந்து. இனி நம்ம எதை பற்றி பார்க்க வரோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூஃபில் வந்து நாங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வாட்டர் ப்ரூஃபிங் என்ன, இதுக்கும் அந்த கூலிங் டைல்ஸுக்குமான வித்தியாசங்கள் என்ன, ஸோ நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் எதனால் பண்ணுறோம், ஸோ அந்த வாட்டர் ப்ரூஃபிங் பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போது இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுற மெத்தட். நம்ம இந்த வாட்டர் ப்ரூஃபிங் பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாக வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுவோன்ட்டு இந்த வீடியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அது எப்படி பண்ணுறோன்றது தான் அந்த மெத்தட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் சர்ஃபேஸ் க்ளீன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸாகவே சொல்லியிருப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு வெதரிங் கோர்ஸ் வச்சாச்சு. அது வந்து கிளியர் டைலாக இருக்கலாம், இல்லை நம்ம சிப்ஸே வச்சுருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து அழுக்கு சேர்ந்துருக்கும். ஸோ நம்ம மேலே வந்து சிப்ஸ்லேயே வச்சுருந்தா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் வந்து சின்ன சின்ன டஸ்ட்டு சேர்ந்துருக்கும். இல்லை கிளியர் டைல் வச்சுருந்தா என்ன பண்ணுவாங்க, ஒரு சில இடத்துல வந்து கிளியர் டைல் வந்து நார்மலாக வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா அது மேலே வந்து இந்த பால் மாதிரி போட்டு முழுகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம அதுதான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த டெரக்கோட்டா டைல் இருக்குது, வெதரிங் வச்சது. ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லரி சிமெண்ட் பாலை மட்டும் வந்து கரைச்சி மேலே மொத்தம் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. இது என்னவான்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு மேஜராக கிராக் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ஜென்ரலாகவே தெரியும், இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம சிமெண்ட் அதிகமாக போடுறோம்னா அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன கிராக்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஒரு பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணுறோம், இல்லை காங்கிரீட் ஒர்க் பண்ணுறோம்னா கூட க்யூரிங் பண்ணுறது காரணம் வந்து சிமெண்ட்டை வந்து கிராக் வராமல் தடுக்கிறதுக்காக தான். ஸோ இதுதான் அந்த கிராக்கு. இந்த மாதிரி நிறைய இடங்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கீழே அந்த டைல்ஸ் வச்சுட்டு அந்த டைல் கேப்பை வந்து சரியாக ஃபில் பண்ணாமல், இல்லை வந்து ஸ்லரி ஊற்றி விடுறதுனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெடிப்புகள் ஆரம்பிக்கும். ஸோ ஜென்ரலாகவே டெரக்கோட்டா டைல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 இயர்ஸ் கழிச்சு, இல்லை 10 இயர்ஸ் கழிச்சு வந்து நடுவில் கேப் விட ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் இந்த கேப்பு. இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி அதை வந்து ஒருத்தங்களை வச்சு இந்த கிராக் ஃபில் பண்ணியிருக்காங்க, கேப் இந்த இடத்துலாம். பட் அவங்க சரியாக பண்ணலை. இன்னும் அந்த இஷ்யூ இருக்கிறனால தான் வந்து இப்போ நம்மளுக்கு அந்த வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அவங்க பண்ண இடங்கள். அது இப்போ நம்ம தேய்க்கிறது பார்த்திங்கன்னா அந்த சிமெண்ட் ஸ்லரி பார்த்திங்கன்னா லேயராக பிரிச்சுக்கிட்டு வரும். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போனால் நம்மளுக்கு வந்து ஒர்க் இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து அப்படி மேலே அப்போ பண்ணி விட்டு போனால் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக தான் ஆகும். அது வந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்காது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் ஆரம்பிக்கிறது முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சர்ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணி தேய்ச்சி எடுத்துடணும். அதை வந்து கீழே இருக்கிற லேயரையும் பாதிக்கக்கூடாது. ஏன்னா கீழே வந்து நம்ம வந்து டெரக்கோட்டா டைல் இருக்கும். ஸோ நம்ம வந்து தேய்க்க அதுவும் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. ஸோ அது வந்து அந்த ஸ்லரி லேயர் வரைக்கும் மேலே ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை தொடப்பம் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். ஸோ சர்ஃபேஸ் நம்மளுக்கு நீட்டாக இருக்கணும். அந்த சின்ன சின்ன உங்களுக்கு அந்த கிராக் லேயர் தெரியலாம் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து சரியாக பண்ணாமல் சிமெண்ட் வரையும் கரைச்சி ஊற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு மேலே திட்டாக தெரியுது. ஸோ அந்த மாதிரி இடங்களை வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராக் ஃபில்லர் போட்டு அதை அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சனை வச்சுக்கிட்டு பண்ணுறது எப்பவுமே நல்லது. ஒரு சில என்ன ஃபீல் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துட்டு ஓகே நம்மளே வாங்கி அடிச்சிடலாம், டேம் ப்ரூஃப் நம்மளே வாங்கி அடிச்சிடலாம், இல்லை இந்த கெமிக்கல் தானே நம்மளே வாங்கி பண்ணிக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்கேஸ் நம்ம பண்ணுற விஷயம் சரியாக பண்ணலைன்னா நம்ம என்ன தான் கெமிக்கல் அப்ளை பண்ணாலுமே நமக்கு அது கீழே வந்து வாட்டர் லீக்கேஜ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒர்க் நம்ம ப்ரொசீட் பண்ணும்போது வந்து ஒரு ஸ்கில்டு பர்சனை வச்சு பண்ணலாம். நம்மளே பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு சிலது இருக்குது, அது நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு தவறான விஷயம். ஸோ அது மாதிரி ஒரு டெக்னிக்கல் பர்சன் வச்சு பண்ணுற நம்மளுக்கு எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது கீழே வந்து ஒரு மெஷ் லேயர் வச்சுருக்காங்க. இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன். மெஷ் லேயர் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ப்ரைமர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அடிக்கக்கூடிய கெமிக்கல்னு பார்த்தீங்கன்னா சின்ரூஃப்ன்ற கெமிக்கல். ஸோ இந்த கெமிக்கல் வந்து எஸ்பெஷலி ஃபார் வாட்டர் ப்ரூஃபிங் நம்மளுக்கு ரூஃபில் வந்து லீக்கேஜ் இருந்தாலும் தவிக்கும். அது இல்லாமல் வந்து நம்மளுக்கு ஹீட்டையும் ரெசிஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு கீழே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ லைட்டாக வந்து கட்டமாக சின்னதாக ஒரு மெஷ் லேயர் மாதிரி தெரியும். ஸோ நான் நெக்ஸ்ட் இடத்துல வந்து அந்த மெஷ்ஷு தனியாக காட்டுறேன். ஸோ அந்த மெஷ் லேயர் வந்து நம்ம சர்ஃபேஸ் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த லேயரை அது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ப்ரைமர் கோட் பண்ணலாம். ஒரு சில இடங்கள் எல்லாம் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ரைமர் கோட் பண்ணிவிடுவாங்க, அதுக்கப்புறம் இந்த மெஷ் வைப்பாங்க. ஸோ எப்படி வேணாலும் வைக்கலாம். பட் மெஷ் வச்சுட்டு அது மேலே ப்ரைமர் அப்ளை பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்ல grip இருக்கும். ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே மெஷ் வச்சேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பவுமே வந்து சர்ஃபேஸ் க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த மெஷ் வைக்கலாம். ஸோ இது வந்து ஃபைபர் மெஷ்ஷு. நம்ம ஒன்ஸ் அதை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ப்ரைமர் அடித்த பிறகு இது பேத்துக்கெலாம் வராது, பிச்சுக்கிட்டும் வராது. ஸோ அது வந்து grip-ஆக ஒட்டிக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து அந்த கார்னர் வரைக்கும் போட மாட்டாங்க. அந்த கார்னர்லேருந்து ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு முன்னாடியே அதை நிறுத்திடுவோம். கார்னர் போட்டு எங்கே பேத்துக்கிட்டு வரப்போகுதுன்ட்டு. பட் நம்ம அது வந்து கையால் பிச்சா கூட வராது, அந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து
இந்த ப்ரைமர் அடிக்கிறாங்க. ப்ரைமர்ன்றது ஒன்றும் கிடையாது, அந்த கெமிக்கல்லே அந்த ரேஷியோ மாறும். ஸோ ஒரு ரேஷியோவில் அடித்தா வந்து அது ஃபுல் கெமிக்கலாகவும், இன்னொரு ரேஷியோவில் அடித்தா அது ப்ரைமராகவும் யூஸ் ஆகும். ஸோ நெட் ரோல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதுதான் வந்து அந்த ஃபைபர் மெஷ் ரோலு. ஸோ அந்த இதெல்லாம் சர்ஃபேஸ் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கு மேலே வந்து அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா இந்த மெஷ்ஷை அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டு போயிட்டு அது மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரைமர் கோட் பண்ணிக்கிட்டு வரும். இது ப்ராசஸ் பற்றி ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் இதில் வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் க்ளீன் பண்ணுவோம். ஸோ சர்ஃபேஸ் எதுக்காக க்ளீன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அதில் எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது, எந்த போர்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் கிராக் இருந்ததுன்னா அந்த கிராக் ஃபில்லர் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதில் வந்து அந்த மெஷ் லேயர் வைப்போம். ஸோ மெஷ் லேயர் வச்சுட்டு அதுக்கு மேலே ப்ரைமர் ஒரு கோட். இப்போ பண்ணுறது பார்த்திங்கன்னா செகண்ட் கோட். ஸோ உங்களுக்கு அந்த பெயிண்டிங் பண்ணவே பார்த்திங்கன்னா வந்து கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த இடம் லைட்டாக இருக்கும், அந்த இடம் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் கோட் கொஞ்சம் திக்காக அடிப்பாங்க. தேர்ட் கோட் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இதுக்கான வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் ரேஷியோ தான் மாறும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நீர் கசிவு இருக்காது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் வச்சுருப்பாங்க மேலே, அந்த இடத்துலையும் வந்து கிளாஸ் சரியாக ஃபிக்ஸ் ஆகாமல் அந்த இடத்துலையும் வந்து தண்ணி ஒழுக ஆரம்பிக்குது மேலேருந்து. இது நம்ம வெளிச்சத்துக்காக வச்சுருக்கோம். ஸோ அங்கேயும் வந்து வாட்டர் லீக்கேஜ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடங்களையும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த மெஷ் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கெமிக்கல் அடிச்சு விட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா வாட்டர் லீக்கேஜ் இருக்காது. ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் லாஸ்ட்டாக அந்த இமேஜஸ் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த இடம் எப்படி இருந்தது, இப்போ நம்ம இது பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த ஏரியா மேலே வந்து நடந்தும் போகலாம், ஹீட்டும் நம்மளுக்கு காலில் ஃபீல் ஆகாது. ஸோ ஜென்ரலாக நம்மளுக்கு மேலே ஹீட் இல்லைன்னும் போதே டெரஸ் வழியே கீழே இறங்காது. ஸோ நம்மளுக்கு ரூம் டெம்பரேச்சரும் பார்த்திங்கன்னா நார்மல் இடம் வந்து கம்மியாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அந்த டெரகோட்டா டைல்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கூலிங் டைல்ஸ் போகலான்னா ரேட் அதிகமாகும். ஸோ எடுக்கிறதுக்கு ஒரு சார்ஜ், அதுக்கப்புறம் கூலிங் டைல்ஸ் ஒரு சார்ஜு, அது மேலே ஏற்றி போகிறதுக்கு ஒரு சார்ஜுன்ற மாதிரி அப்படியே டபுள் ட்ரிபிள் சார்ஜ் ஆகும். ஸோ டெமாலிஷ் ஒரு சார்ஜ், லேயிங் ஒரு சார்ஜுன்ட்டு இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே காஸ்ட் வர முடியும். ஸோ இதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் வரும்னு பார்த்தீங்கன்னா 70 rupees வரும். ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸு. ஃபஸ்ட்டு இந்த ஏரியா எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். ஸோ இது வந்து 100% சொல்யூஷன் ஃபார் வாட்டர் ப்ரூஃபிங் அண்டு ஹீட் ரெசிஸ்டன்ட். ஸோ சம்மருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயில் எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டும் கண்ட்ரோல் ஆகும், வாட்டர் ப்ரூஃபிங்காகவும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த டெமாலிஷிங் செலவும் குறையும், ஒரே செலவாக போகும். ஸோ ஹீட் எப்படி கம்மி பண்ணலான்னு பார்க்குறவங்க வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை ஒரு முறையாக டெக்னிக்கல் பர்சன் வச்சு பண்ணுறது பார்த்திங்கன்னா எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லேயர் பார்த்திங்கன்னா நார்மல் டெரகோட்டா டைல்ஸு அப்படி இல்லைனா மேலே வந்து நம்ம சிப்ஸ் லேயர் வச்சுருக்கோம், அந்த லேயர்லையுமே யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம வந்து கூலிங் டைல் போட்டிருக்கோம், ஸோ அதுலேயும் எனக்கு வந்து கிராக் இருக்குது, அதுலேயும் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும்னு ஐடியா இருந்ததுன்னா ஸோ அந்த மாதிரி இடங்களையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் ஏற்றது. பட் அந்த ரூஃபோட தன்மையை பொறுத்து இன்கேஸ் ரொம்ப ரூஃப் டேமேஜாக இருந்ததுன்னா அதை வந்து மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.